மேம் இந்த ஸ்ட்ரோக் பற்றி அது ரிலேட்டடான சில இஷ்யூஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது என்ன, ஒரு இந்த எலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் லைக் ஐ எம் 5 அப்படின்ற மாதிரி ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஸ்ட்ரோக்னா என்னன்னு புரியணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ஏபிசிடி 5 வயசு பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, ஏபிசிடினே சொல்லி ஆரம்பிக்கலாம். ஏ ஃபார் ஏஜிங், வயசானவங்களுக்கு வரும். பி ஃபார் பிளட் ப்ரெஷர், பிபி பேஷண்ட்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி ஃபார் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இருதய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டி ஃபார் டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏபிசிடி ஞாபகம் வச்சுட்டோம்னா இவங்க எல்லாருமே ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. ஃபாஸ்ட், ஆக்ட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் இருந்துச்சுன்னா வி ஹவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். எஃப் ஃபார் ஃபேஸ், முகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருது, முகம் ஒரு பக்கம் ஏதாவது இழுத்துட்டு போகிறது. ஏ ஃபார் ஆக்ஷன், நம்மளோட கை தூக்கணும் அப்படின்னா ஒரு கை மட்டும் கீழே விழுந்துடுறது, வீக்னஸ். எஸ் ஃபார் ஸ்பீச், பேச்சு வந்து பேசும்போது குளறது. டி ஃபார் டைம்லி ஆக்ஷன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம டைம்லி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் பொதுவான புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம 4.5 ஹவர்ஸ்க்குள்ளார கூட்டிகிட்டு போயிட்டோம்னா உடனே ரெக்கவரி ஆகிடுது அப்படின்னு இன்றைய மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாகவே அவங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். நவீன மருத்துவத்தோட வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சி, நாங்கள் தலையை வணங்குறோம். இந்த 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் போனவங்க வந்து டோட்டலாக ரெக்கவர் ஆக முடியாது. தே கம் அவுட் வித் சம் டேமேஜஸ். ஒன்றா செயலிழந்து நடக்க முடியாத அளவுக்கு வரும்போது அவங்க நவீன மருத்துவர்கள் வந்து இந்த பேஷண்ட்டை வந்து ரீஹேபுக்கு அனுப்புகிறாங்க. ரீஹேபில் வந்து ஆர்ஓஎம், ரொட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கான அத்தனை தெரப்பிகளும் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பீச் தெரப்பியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் தெரப்பி, அதாவது ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், இதுக்கு தான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இந்த ரெஃபர் பண்ணும்போது தெரப்பி சஜஸ்ட் பண்ணும்போது ஃபிசியோதெரப்பி கூடவே ஆயுர்வேத தெரப்பிஸும் எடுத்துக்கிட்டால் பேஷண்ட்டுக்கு 100% ரெக்கவரி இருக்கும். எனக்கு ஃபிசிக்கல் தெரப்பி எடுத்தும் 80% ஸ்ட்ரக் ஆனவங்களும் இருக்காங்க, 80% இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஸ்ட்ரக் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நவீன மருத்துவர்களே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி கூடவே நீங்கள் ஆயுர்வேதாவும் எடுத்துக்கலான்னு ரெஃபர் பண்ணிட்டா இன்னும் ரொம்ப நல்லது பேஷண்ட்டுக்கு. ஆயுர்வேதத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி பண்ணிப்போம். ஃபிசியோதெரப்பி இஸ் நத்திங் பட் மசில் ஸ்ட்ரென்தனிங், பவர் கூட்டுறதுக்கான ஒரு தெரப்பி. அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ், கெயிட் ட்ரைனிங், ஸ்பீச் தெரப்பி எல்லாமே அதில் அடங்கும். அதே மாதிரி ஆயுர்வேதாலையும் எண்ணெய் குளியல், எண்ணெய் போட்டு நீவரம். பட் ஆரம்பத்தில் வந்த உடனே நாங்கள் வந்து ஒரு மைல்டு விரேச்சனம் அப்படிங்கிற ஒரு மைல்டு பேதிக் மருந்து கொடுப்போம். அதை கொடுத்து முடிச்ச உடனே எண்ணெய் குளியல் ஆரம்பிப்போம். எண்ணெய் குளியலோடவே சேர்ந்து மசில் ஸ்ட்ரென்தனிங்காக நவரக்கிளின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நவர அரிசியை ஓவர் நைட் சித்தாமுட்டி கஷாயத்தில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு துணியில் கட்டி பாலில் டிப் பண்ணி நல்லா இழுத்து விடுவாங்க. இதுதான் மக்கள் கேரளா போய் தங்கி பண்ணிக்கிறது. அந்த போட்டோஸ்ல எல்லாம் ஜெனரலா ஆயுர்வேதத்தில் காமிப்பாங்க. அந்த நவரக்கில் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 30லேருந்து 40 நாட்களாவது இங்கே இருந்து இந்த சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கும். நாங்கள் எல்லா பேஷண்ட்டுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது, ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளாரவாது ஆயுர்வேதம் ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, 3 மந்த்ஸுக்கு அப்புறம் போச்சுன்னா இது 80% 70% இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். 3 மந்த்ஸ்க்குள்ள வர அத்தனை ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கும் 100% ரெக்கவரி இருக்கும். நிறைய பேர் நீங்கள் வந்து நடந்து போகிறவங்க இருக்காங்க, நிறைய மருத்துவர்கள் ஆயுர்வேத போங்க நீங்கள் அனுப்புகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வருது இல்லை, அது எதனால் வருது? ஏஜிங் இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலே எல்லாருக்குமே வரும் அப்படின்ற மாதிரியா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா? ஏஜிங் ஒரு ரீசன். இரத்த நாளங்களில் வந்து ஒன்றா ரத்தம் உறைதல், இல்லைன்னா ரத்த கசிவு, ப்ளீடிங் இருக்கலாம், இல்லைன்னா கிளாட் இருக்கலாம், வேறு ஏதாவது டியூமர் ரிலேட்டட் ரீசன்ஸும் இருக்கலாம். இந்த காரணங்களால் வர்றது தான் இது. பொதுவாக 40லேருந்து 70 வயசுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க கணக்குப்படி. ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே வரதுக்கு காரணம் வந்து அவங்க ஸ்மோக்கராக இருக்கலாம், ஆல்கஹாலிக்காக இருக்கலாம். இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்னால ரத்த நாளங்களில் கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டெத் வரைக்கும் போகிறதுக்கு அவ்வளோ சிவியரான டிசீஸாக தான் இது இருக்குமா? ஆமாம், அவங்களுக்கு வந்து மூளையில் இருக்கிற ரத்த கொலையில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து டெத் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ட்ரெட்ஃபுல் டிசீஸ் தான். அதை காப்பாற்றுறதுக்கு தான் நவீன மருத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அவங்க நடக்க வைக்கிறதுக்கு ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரோக்குன்றது வந்து ஒரு நியூராலஜி சம்மந்தமான ஒரு டிசீஸு. நியூராலஜிக்கும் ஆயுர்வேதத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் நியூராலஜிங்கிறது. ஸோ நியூராலஜிக்கல் டிசீஸ்க்கு ஆயுர்வேதம் மிக மிக பொருத்தமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்போ நியூராலஜி சம்மந்தமாகவே இன்னும் 2 3 டிசீஸ் எல்லாம் கூட இருக்கு. அது பற்றியும் கேட்கணும் அப்படின்றது ஒன்று. ஒன்று வந்து என்னன்னா அல்சைமரும் நிறைய வயசானவங்களுக்கு வந்து நிறையவே வருது. அதுக்குமே ஆயுர்வேதால ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குதா? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க? அல்சீமர்ஸ் நாங்க ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட்ஸ் இல்ல. ம், ம். அத நம்ம ஒத்துக்கணும். ஆ நவீன மருத்துவத்திலயும் அப்படித்தான். ரொம்ப ஏஜ்டா தான் வருவாங்க. எங்ககிட்ட வர கேஸ் எல்லாமே ஏர்லியரா வர்றது கிடையாது. ஒரு 60, 70 வயசு, 75 வயசு, 80 வயசுல வீல் சேர்ல தள்ளிட்டு வருவாங்க. பார்க்கவே ரொம்ப நமக்கே பக்குன்னு இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. தப்பா பேசிட்டு இருப்பாரு. பார்த்தா அவர்லாம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு மனசுல ஒரு வலி இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் வேணா வராம தடுக்கிறதுக்கு ம். ஆயுர்வேத முறைப்படி நம்ம வாழ்வியல நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா வராம இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பர்டிகுலர்லி நியூரலாஜிக்கல் டிசீஸ்.